கால் அப்படியே வலிக்கிட்டு போகுங்க. இங்கே பாருங்க அப்படியே கிட்டத்தட்ட. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெசி பிளாக்ஸ். பார்த்தீங்களாண்டா மதவாச்சியில் இருக்கிற ஒரு நேச்சரான இடத்துக்கு தான் போகிறோம். இதை தாண்டி எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு யோசித்தாலும் இலங்கையில் காலநிலை வந்து சப்போர்ட் பண்ணுதில்லை. ஏன்னாண்டா நவம்பர், டிசம்பர், ஜனவரி எல்லாம் கிட்டத்தட்ட மழையாக இருக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தால் இப்போ கொஞ்சம் லாக்டவுன் பீரியட் எல்லாம் தவிர்த்துட்டாங்க. வெளியே டிஸ்ட்ரிக்ட் போகலாம், அப்படி போனாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னாண்டா காலநிலை இந்த சீற்றத்தால், தமிழில் கதைக்கிறேனே, சீற்றத்தால் அதில் போகிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். இந்த பைக் சர்வீஸ் போட்டேன். அந்த சர்வீஸ் போட்ட டைமில் பார்த்தீங்கன்னாட்டா பைக்குக்கு கீழே ஒயில் அடிக்க, அந்த டிஸ்பிளேலாம் ஒயில் அடிக்க விட்டுறாதீங்க. அந்த பிரேக் பிடிக்காது. கொஞ்சம் பிரேக் பிடிக்கிறேன். பைக் போய்கொண்டு தான் இருக்குது. கொஞ்ச நாள் போகணும், ஒரு நாள் 2 நாள் போனால் தான் நம்ம பைக் பழையபடி வரும். ஸோ ஸ்பீடாக ஓடுறதுன்றதும் டேஞ்சரான விஷயம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் இன்னும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று செய்ய போகிறேன். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒரு அன்பாக்சிங் வீடியோ யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி பண்ணியிருக்கலாம், அது நான் பார்க்காம இருக்கலாம். தான் இந்த மொபைல் ஹோல்டர் வண்டி தான். ஸோ அது நான் அன்பாக்சிங் வீடியோலாம் போடலை. இதில் வச்சு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். வந்து ஸ்ரீலங்காவில் டராஸ்ன்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது 800 ரூபா லோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதால் வேண்டிட்டேன். இதை விட நல்லது பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு இருக்குது. உங்களால் 7 மணி அதை வேண்டிக் கொள்ளலாம். ரைடர் KTM ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க இந்த ரைடில். ஸோ 3 பேர் போகிறோம் இங்கே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் வவுனியா அந்த போர்டர் தாண்ட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மி செக் பாயிண்ட் இருக்குது. இதில் எங்களை மறைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. என்றாலும் இப்போ அந்த செக்கிங் எல்லாம் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களை அப்படியே விட்டுட்டாங்க. கைப்பில்லை தப்பிச்சு ஓடிடு. எப்படியாவது வரைக்கில் மறைச்சா எப்படியாவது வவுனியாவுக்கு தான் விடணும். போய்க்கில் மறைச்சி திருப்பி வீட்டை அனுப்பி விட்றாங்க. நாட்டு இருக்கிற நிலையில் உங்களுக்கு டூரா அப்படின்ற மாதிரி நாங்கள் டூரெல்லாம் போயில தனிமையான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு ரெஸ்க் எடுத்து போய் கொண்டு இருக்கிறோம். அப்புறம்டா ஒரு ஆம்புலன்ஸ் எப்படியாவது வந்துடும், அது வளமை தான். ஸோ இந்த டைம்லேயே இந்த அன்பாக்சிங் வீடியோ செய்வோம்ட்டு பார்க்குறேன். இதில் நிப்பாட்டி அந்த அன்பாக்சிங் வீடியோ இப்போ பார்க்கலாம். நீங்கள் பாக்ஸ் இதுதான் அந்த பாக்ஸ். பார்த்திங்கன்னா டராஸில் ஆர்டர் பண்ணி எடுத்துனால 1949. டெலிவரி சார்ஜோட பார்த்திங்களாண்டா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு. ஸோ இது என்னன்றதை இப்போ பார்ப்போம். இது கதைகோள் அன்பாக்சிங் டைம். யாருமே இப்படி ஒரு அன்பாக்சிங்கை செய்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆஹா, என்ன வெட்டுப்படுதோ தெரியல. ஆண்டவா, உள்ளெல்லாம் வெட்டுப்படுது. இந்த பொறுமைன்றது இந்த டைமில் தான் இருக்காது. அப்படியே வச்சுட்டு ட்ரைபாட் உண்டு. இது பார்த்தீங்களாண்டா இப்படி ரைட் இப்படி பிடிச்சிட்டு இதை ஃபிட்டாக போட்டுட்டு செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் மாதிரி கிட்டத்தட்ட இப்படி பிடிச்சி கொண்டு ஈஸியாக கதைச்சு கொள்ளலாம். வடிவாத்து கிளியராக இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளும். எனக்கு கதைக்கிறதுக்கும் ஈஸி. இல்லாட்டிக்கு நார்மல் மவுண்டை பிடிச்சா இந்த லெவலில் இருக்குது, இப்படி பிடிச்சி கழிச்சு கொண்டிருக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதால் ஆர்டர் பண்ணது. டராஸில் நீங்களே இதை ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதில் இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலேருந்து என்ன பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் போகணும். எல்லா இடத்துலையும் மழை பெய்யல, இடையிடையே எங்கெங்கே மழை பெய்யுதுன்றே தெரியாத அளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கேட்டாலும் எங்களோட ஃபேவரட் சோளம் விற்று கொண்டே இருப்பினோம் சிங்களாக்கள். ஸோ இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் முன்னுக்கு வந்து KTM பைக் ஃப்ரெண்ட் வந்து முன்னுக்கு வந்து சோளம் வேண்டிட்டார். ஸோ அது சீன் உங்களுக்கு காட்டையெல்லாம் இருந்தாலும் சாப்பிடல, அங்கே போயிடல. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நாங்கள் சோளம் சாப்பிடுவோம். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்படியே கிளைமேட்டை பாருங்கள், சன்செட் வந்து கொண்டிருக்கு. அப்படியெல்லாம் பார்த்துட்டு போனோம்னா ரோட்டில் பாருங்கள். என்னென்ன ஒரு நிமிஷம் நாங்கள் ஒரு வாகனத்தில் நாங்கள் கவனிக்க விட்டோம்னா அது ஹைவேல போய் கொண்டு கேட்கல என்ன நடக்குமென்று தெரியும். அதே மாதிரி தான் நித்திரதும் கேட்கல, எங்களை அறியாமல் நாங்கள் கண் மூடுவோம். அந்த டைமில் சொல்லி பார்த்து என்னட்டு நீங்களா? அட
அந்த கார் வந்து வெள்ளைக்கோட்டை பெண்டில் வெள்ளைக்கோட் வெட்டி வந்தவர். ஸோ அந்த வீடியோ இருக்காண்ட ஃப்ரெண்ட் கேட்டவர். இதுகளை வச்செல்லாம் நாங்கள் எவ்வளவோ செய்யலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நாங்கள் ரெண்டாலும் ஷேர் பண்ணுறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கடை இருக்குது. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் வவுனியா டவுனில் இருந்து இங்கே வந்து அப்பம் சாப்பிடுவோம். பஸ் அங்கால மழை பெய்து போல் இருக்குது. ஓ நோ 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 மழை 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 மாட்டிட்டோம். ஸோ இதில் இருக்கிற பஸ் கோட்டுக்கு ஒதுங்க போகிறோம். ஓ நோ ஷக். இந்த கோபுரோ கொள்ளிட்டு தெரியுது தான் பஸ் பெரிய ஒரு பிரச்சனை. ஓடிடுங்க. இந்த ரைடு நாங்களும் படுற பாடு. திஸ் இஸ் மை பைக். ஃப்ரெண்ட் பைக் இதுதான். ஸோ சோழன், பழையபடி சோழன். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறது. போய்க்கு மழை விட்டது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போய் கேபட்டிக்குள்ளே வேண்டது போகலாம். நேராக போய் கண்டி ரோட். இதில் திரும்பின வேண்டா மன்னர் போகிற ரோட். ஸோ அந்த ரோட்டில் இப்போ போகிறோம். அடுங்க சிந்து போ. ஓ லெஃப்டாடா. இல்லை பார்த்தீங்கன்னாட்டா இதுதான் மதவாச்சி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருக்குது. எனக்கு மெக்குக்கோ இல்லை அடாப்டருக்கோ ஏதோ காசுக்கு உள்ளே வைக்க போகிறோமோன்ட்டு மட்டும் தோணும் இந்த வீடியோக்காக. சரி என்றாலும் ஐயோ இது பெருத்த மழை. கட்டாயம் கேமரா கலட்டிட்டு உங்களோட அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஒரு மாதிரி இடையில் ஃபுல்லாகவே மழை. கூகுள் மேப்பின் உதவியோட தான் இந்த இடத்துக்கு வரலாம். இது எந்த இடமெண்டையுமே தெரியலை. பார்த்தீங்கன்னாடா இந்த இடத்துல ஐயோ வலிக்கிட்டு கால் அப்படியே வலிக்கிட்டு போகுது. இங்கே பாருங்க அப்படியே இடத்துல வலிக்கு விழுகிறதுக்கு இது எப்படி பால் அப்படியே வலிக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேன்டுது. ஸோ அந்தளவுக்கு இதில் களியாக இருக்குது. நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிட்டு கொஞ்சம் ஏர்லியாக வலிக்கிட்டு இருக்கலாம். இந்த மழை வேறு இந்த கிளைமேட்டை ஃபுல்லாக இதாக்கிட்டு இதில் பார்த்தீங்களாண்டா ஆறு மாதிரி இருக்குது. இதில் சிங்களர்களெல்லாம் ஃபுல்லாக சிங்கள மக்களில் ஒரு நல்ல பண்பு இப்படியான இடங்களில் குளிப்பினோம். பட் இதில் ஒரு பாலம் மாதிரி இருக்குது. எங்கே அந்த நாங்கள் தேடி போகிற பாலம் இருக்குன்றது தெரியலையே. மேபி இதுண்ட கீழ்ப்பக்கமாக இருக்குமோ? கீழ்ப்பக்கமாக இருக்கும். கீழே ஒன்றுமே இல்லையா? இதில் விட்டுட்டு என்ன பைக் வழுக்குது. இந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு இருக்க கீழே நடந்து போய் பார்ப்போம். இதால் போ குனிஞ்சு கடைசியில் 10 கிலோ போக வச்சுட்டாங்களே பஸ். வேணும் இதில் வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேணும் கால் கவனம். இந்த ஃப்ரெண்ட் வேணுக்கு கால் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதால் அவர் இந்த இடத்துல நடக்கிறதுன்றது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். கொஞ்சம் லேட் ஆகிட்டா இல்லை மழையால் எப்படி இருக்கான்னு தெரியல. இப்போ டைம் ஒரு 5 அப்படி தான் வருமானு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த லொக்கேஷனுக்காக தான் வந்தோம். இதில் பாருங்களேன் இந்த பாலம் மாதிரியே ஒரு பாலம் வவுனியாவில் இருக்குது. இது அனுராதபுரம் மாவட்டத்துக்குரியது. இந்த லொக்கேஷனை பாருங்கள் அப்படியே நேச்சர். இதில் வந்து அப்படியே சமைச்சு சாப்பிடணும். செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த லொக்கேஷனை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் சுற்றி. இன்னும் கொஞ்ச நாள் போக நல்லா தெளிஞ்சு தண்ணி வரும் வேணே. வேணும் இந்த இடத்த பற்றி என்ன சொல்கிறேன்? ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைண்ணே. என்னோட சிந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை விட அந்த செட்டிக்குள்ள தந்திரி மேலே போயிட்டு வரைக்கும் நல்ல இடமாண்ணே. வலிக்கு இருந்ததுக்கு செல்ஃபி மூமெண்ட். அங்கே பாலம் தெரிய தண்டை எடுக்கணும். இந்த சொப்பின் தாக்கத்தான் மலைக்குள்ள ஒரு கிசு கிசு. ஐயோ ராமா கலட்ரா உர்ரா போவாங்க. இல்லை நல்ல வேலை செஞ்சிருக்க முகம் தெரியல. மழை தூர வலிக்கிட்டுருது. ஸோ இதால் ஒரு கிராமம் மாதிரி நிறையவே ஆக்கள் போய் வர்றாங்க.
நைஸ் லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் கூகுளில் இல்லை, என்னாலும் அந்த லொக்கேஷன் பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களாண்டா அங்கே மழை பெய்தது. ஸோ அதிலேருந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களாண்டா 5:45 தான் டைம் ஆகுது. இப்போ சிச்சுவேஷன் கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ 6:30 மாதிரி இருக்குது இந்த டைம். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்களாண்டா இடையில் போய் ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட போகிறோம், இலங்கைக்குரியது. அதாவது சிங்கள மக்களோட ஸ்பெஷல் சாப்பாடு. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே பட்ஜெட் இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட. 3 பேர் சாப்பிட்டாலும் 100 ரூபாய்க்குள்ள தான் பட்ஜெட் இருக்கும். என்னன்றதை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 60-70 தாண்டினோடனே இந்த கண்ணாடி வைப்ரேஷன் பின்னுக்கு என்ன வருதுன்றதே தெரியும். ஒரு சாயல் மட்டும்தான் தெரியும், கிளியராக தெரியாது. பழைய பைக்கில் அந்த வைப்ரேஷன் இல்லை, ஆனால் அந்த புது பைக்கில் அந்த கண்ணாடி வைப்ரேஷன்ன்றது கூடுதலாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னாடா இலங்கையில் ஸ்பெஷலிஸ்ட் சிங்களாக்கள அப்பம் சாப்பிட போகிறோம். இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் தான் நிற்கிறாங்க, அது ஒரு பயம். ஃப்ரெண்டு ஒரு வேளை முன்னே போயிட்டார் அவர். ஐயா ஆப்பத்தி ಏನದು ಆಪ ஓகே. இதுதான் அப்பம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 ரூபா அப்படி வரும்னு நினைக்கிறேன். இது தூதுவளை, இது மற்றது கட்டர் சம்பல் இது. ஸோ இதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பவுனியாக்கு ரீச் ஆகிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:35 ஆகுது. ஸோ அப்படியும் வீட்டை போகிறது ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டை போயிடுவோம். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. முக்கியமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க கேஸ். பாய், மீட் பண்ணுறேன் உங்களை. அதோட இந்த வீடியோ போடுறதுல இருக்கிற சிக்கல் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கிளைமேட்டில் ஸ்ரீலங்கா இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.